வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிளாஸ் டி போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50-50 வாட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 சேனல் போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வியூவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் கடைசியாக நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்திருப்பார். ஓகேங்களா, அதுக்கான டவுட் கிளியரன்ஸான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிடுறேன். அதை வச்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லா போர்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சிம்பிளான விஷயம் தான், இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் அதை கரெக்டாக நம்ம டெக்னிக்கலாக பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தனுஷ் ரேடியோஸ். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இப்போது டோட்டலாக 400 வாட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா, இப்போது இதை நீங்கள் 2 எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது 100, இது 100, இது 100, 100, 200. ஓகேங்களா, இப்போது 400 வாட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது இது கிளாஸ் டியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கிளாஸ் டி போர்டு இல்லை. ஓகேங்களா, கிளாஸ் டி போர்டு அவர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ கிளாஸ் டி போர்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ப்ளஸ் ஆம்பியர் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ கொடுக்கணும். ஓகேங்களா, எவ்வளோ கொடுத்தா ரன் கரெக்டாக பண்ண முடியும், அதேமாதிரி ஃபால்ட் வராமல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஓகேங்களா, இப்போது மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா 400 வாட்ஸ் போர்டுன்னு சொல்லி போடுவாங்க. ஓகேங்களா, ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் பார்த்தோம்னா 100 வாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் கிளிப்பிங்கு, பேஸு வீக் ஆகிறது, டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டிங்கு, ஸ்பீக்கர் பர்ன் ஆகிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் ரியலாக நடக்கும். ஓகேங்களா, அது சடனாக நடக்காது, பட் நடக்கும். ஓகேங்களா, அது எப்படி நடக்குது, அது எதனால் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். பட் நான் இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா, 6 சேனல் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து பார்த்தோம்னா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு எவ்வளோ வோல்ட் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், எவ்வளவு ஆம்பியர் வேணும், அதேமாதிரி எஸ்எம்பிஎஸ்ஸாக இல்லை டிரான்ஸ்ஃபார்மராக 24 வோல்ட்டு கொடுத்தா போதுமா, இல்லை 36 வோல்ட்டு கொடுத்தா போதுமா, அதே மாதிரி ஆம்பிளிஃபையரில் எவ்வளோ பவர் தரணும், அதனுடைய ஆர்எம்எஸ் அண்ட் பீக்கு அண்டு கரண்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா போர்டுக்கு மேட்ச் பண்ணி ஸ்பீக்கர் எப்படி வந்து பார்த்தோம்னா கொடுக்குறது அப்படின்னு தான் இந்த பதிவில் முழுக்க பார்க்கலாம். ஓகேங்களா, இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா, நிறைய பேர்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் பேர் வந்து பார்த்தோம்னா கமெண்ட்டில் வந்துட்டு ஏன் இவ்வளோ வளர்ற அப்படின்னு சொல்லி அதாவது வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வளர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, காரணம் ஒன்று, நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா அதாவது வந்து ஒரு சந்தேகத்தினால ஓரளவுக்கு நாலேஜ் இருக்க பர்சனாக ஃபஸ்ட்டு இருப்பார். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா தெரியாதவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒழிய, தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போட கிடையாது. வீடியோ போட்டு யூஸ் இல்லை கிடையாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ போட்டு நான் யூஸ் இல்லை. ஓகே, தெரியாதவங்களுக்கு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒழிய தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. ஸோ தெரிஞ்சிருந்தாலும் இதில் என்ன டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பார்க்கலாம் தவிர, நீங்கள் வந்து அந்த மாதிரி கமெண்ட் போட்டாலும் யூஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா அது உங்களுக்காக நான் போட கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி போடுறது வேஸ்ட்டு. ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையில்லாதான் பேசுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ 400 வாட்ஸ் போர்டு சொன்ன உடனே வந்து பார்த்தோம்னா 400 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வாங்கக்கூடாது. 400 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னே அது கால்குலேஷன் போட்டு வாங்கலாம். பட் அது அந்த மாதிரி எடுத்தோடனே வாங்கக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது ஆம்பிளிஃபையர் அதாவது வந்து அவுட்புட் பவரும் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்மருடைய வாட்டேஜ் வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக கொடுக்கணும். பட் அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கான்செப்ட். எஸ்பெஷலாக இப்போ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, கிளாஸ் டி பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாமே கிளாஸ் ஏபி, என்கிட்ட கிளாஸ் டி இல்லை. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ கிளாஸ் டி உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, கிளாஸ் டி எஃபிஷியன்சி வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து கிளாஸ் ஏபி இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தோம்னா இப்போ 100 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னா 150 வாட்ஸ் டு 180 வாட்ஸ் சப்ளை கொடுக்கும் அப்படின்னா ஹீட்டு அதிகமாகும். அதே மாதிரி அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா எடுக்க முடியும். ஆனால் கிளாஸ் டியில் எஃபிஷியன்சி அரௌண்டு வந்து பார்த்தோம்னா 85 to 92% வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருக்கும் அதனுடைய எஃபிஷியன்சி. அதனால் கரண்ட் வந்து பார்த்தோம்னா வேஸ்ட்டு, கம்மியாக நம்ம வந்து கொடுத்தாவே போதும். ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான், அவுட்புட் பவரு அல்லது எஃபிஷியன்சி அந்த மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவல் டு இன்புட் பவர் போட்டோம் அப்படின்னா, இப்போது உங்களுடைய கேஸில் என்ன அப்படின்னா 400 வாட்ஸ் ஆர்எம்எஸ். ஓகேங்களா, 400 வாட்ஸ் ஆர்எம்எஸ். இப்போ கால்குலேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அஸ்யூம் பண்ணிக்கலாம் எஃபிஷியன்சியாக ஒரு 90% இருக்குது அப்படின்னு சொல்லி எஃபிஷியன்சி பண்ணோம் அப்படின்னா
400/0.9 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 444 வாட்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போது எடுக்கும்போது அப்போ மீனிங் என்ன அப்படின்னா போர்டு ஃபுல் லோடில் அரவுண்டு 444 வாட்ஸ் சப்ளை வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? டெக்னிக்கலாக இப்போது ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணுறது மியூசிக் கண்டினியூஸாக சைன் வேவ் இல்லை. ஓகேங்களா? மியூசிக் கண்டினியூஸாக சைன் வேவ் வராது. இப்போ மூவி சாங்ஸில் பேஸ் வந்துட்டு பீக்காக வரும், அதே மாதிரி சைலன்ஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வோக்கல் வரும். ஸோ அப்போ கண்டினியூஸாக 400 வாட்ஸ் கன்சியூம் ஆகாது. ஓகேங்களா? அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஆவரேஜாக யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா யூஸ்வலாக 40 to 60% தான் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கும். அப்போது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா ரன் ஆகிறது, கண்டினியூஸாக ரன் ஆகிறது. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஹோம் யூசேஜுக்கு ஒரு 400 வாட்ஸ் ஆர்எம்எஸ் சிஸ்டத்துக்கு மோஸ்ட்லி ஒரு 250 to 300 வாட்ஸ் ஆவரேஜாக நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி நம்ம டிசைட் பண்ணும்போது அது ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் கான்செப்ட். ஆனால் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அண்டர் சைஸ்னால் பேஸ் வந்துட்டு பார்த்தா கொலாப்ஸ் ஆகும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும், கிளிப்பிங், ஐசி ஹீட்டிங்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய வரும். ஸோ அது சப்ளை வந்து பார்த்தோம்னா வீக்காக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வோல்டேஜ் செலக்ட் பண்ணுறதுனா எவ்வளோ வோல்டேஜ் தரணும், எவ்வளோ வோல்டேஜ் அதுக்கு வேணும் அப்படிங்கிறத டிபெண்ட்ஸ் ஆன் போர்டு ஐசியாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் ஓம்ஸாக இருக்கட்டும், டிசைடாக அவுட்புட்டு. ஓகேங்களா? அவுட்புட் அப்படிங்கும்போது இப்போ கிளாஸ் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் சின்ன போர்டுக்கு எல்லாமே 12 வோல்ட்டு கொடுப்பாங்க, 24 வோல்ட்டு. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நிறைய போர்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களோட போர்டு 400 வாட்ஸு 6 சேனல் போர்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வேளை அதாவது வந்து 24 வோல்ட்டு சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஏசி 24 வோல்ட்டு. ஓகேங்களா? ஏசி 24 வோல்ட்டு அல்லது 36 வோல்ட்டு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறது காமனாக சப்போர்ட்டட், அதாவது வந்து போர்டு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போது ஏசி ஆஃப்டர் ரெக்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா இப்போ 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர் ரெக்டிஃபிகேஷன் 34 வோல்ட் வந்து பார்த்தோம்னா வரும். ஸோ அப்போது 24 வோல்ட் ஏசி வந்து பார்த்தோம்னா ரஃபாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 34 வோல்ட்டு டிசி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது இது ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ 30 வந்து பார்த்தோம்னா ஏசி கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 40 to 43 டிசி வோல்ட் வந்து பார்த்தோம்னா ஏசி ஃப்ளக்சுவேஷனால் மாறலாம், குறையலாம், ஏறலாம், குறையலாம், அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ அப்போது நம்ம எந்த வோல்ட் பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது அதான் வந்து ஆப்ஷன் 1 அது வந்து சேஃப் சைடில் போயிடும். 24 வோல்ட் யூஸ் பண்ணுறோம், 8 to 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் போதும். ஒரு ஹோம் யூசேஜுக்கு ஒரு கம்மியான ஹீட்டுக்கு ஒரு சேஃப் ஆப்ரேஷனுக்கு அது போதுமான அளவு. இப்போ அதிக பவர் வேணும் அப்படின்னா நம்ம 30 போடலாம். பட் ஆனால் போர்டு வந்து சப்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா? போர்டு சப்போர்ட் இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஐசி வந்து பிளாஸ்ட் ஆகிரும். அப்போது கரண்ட் கால்குலேஷன் என்ன அப்படின்னா ஆம்பியர் எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்போஸ் இப்போ டிசி ரயிலில் அரவுண்டு வந்து பார்த்தோம்னா இப்போ 34 வோல்ட் வருது அப்படின்னா இப்போ டூயல் சப்ளையில் மீன்ஸ் இப்போ 34 வோல்ட் ப்ளஸ் அண்டு 34 வோல்ட் மைனஸ் அப்படி வருதுன்னா அப்ராக்சிமேட்டாக டோட்டலாக வாட்டேஜ் வந்து அதாவது வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 68 ரயில் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போது ப்ராக்டிக்கலாக கால்குலேஷன் நம்ம போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 400 வாட்ஸுக்கு 48 வோல்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக தரணும். அதே மாதிரி 8.3 ஆம்பியர் கொடுத்தா போதும். அப்போ அரவுண்டு வந்து 9 ஆம்பியர் to 10 ஆம்பியர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது தாராளமாக எந்த திணறலும் இல்லாமல் அதாவது வந்து எந்த கிளிப்பிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஜர்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் க்ளீனாக அந்த சேனல் படிக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக இப்போது 6 சேனல் அந்த கிளாஸ் டி போர்டுக்கு 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 38 ஆம்பியர் கொடுக்கலாம் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா. ஸோ அப்போது வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஃபார்மரில் வாட்னு எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர்னு இருக்கும். அப்போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் ரஃபாக இப்போ 480 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வருது அப்படின்னா அப்போது 24 வோல்ட்டு வந்து 10 ஆம்பியர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கான்செப்டில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்போ ரியாலிட்டி அப்படின்னா இப்போ 400 அதாவது வந்து 400 VA to 500 VA டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா வேணும் உங்களுடைய அதாவது வந்து நீங்கள் சொல்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ சின்ன ஆம்ப்ளிஃபையர் அதாவது வந்து சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ 24 வோல்ட் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேலையெல்லாம் செய்யும். ஓகேங்களா? வேலை செய்யாமல் கிடையாது, வேலை செய்யும். பட் ஆனால் பேஸ் வந்துட்டு வீக் ஆகும், அதாவது வந்து லைட்டு டிம் ஆகும். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் ஹம்மிங் இஷ்யூ வரும். அதே மாதிரி கிளிப்பிங்கு ப்ரொடெக்ஷன் மோடு எல்லாமே ஆன் ஆயிரும். ஸோ பிகாஸ் கரண்ட் வந்துட்டு அதுக்கு பத்தாது. ஓகேங்களா? அந்த கான்செப்ட்டு நீங்கள் லோடு அதாவது வந்து ஸ்பீக்கர் லோடு தரும்போது அதுக்கு கூடிய பவர் தந்தால் தான் ஸ்பீக்கர் வேலை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு. ஸோ அப்போது ஒரு பெரிய ஆடியோ மித்து என்னென்னா இப்போது 1000 வாட்ஸு
பிஎம்பிஓ இருக்குது அப்படின்னா 200 வாட்ஸ் வந்து பார்த்தோம்னா மியூசிக் பவரு, 5000 வாட்ஸ் வந்து சிஸ்டமு. ஸோ மோஸ்ட்லி இதுதான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற இது. ஒரு ரியல் பவர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் பவர் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக க்ளீன் பவர் கிடைக்கணும். ஓகேங்களா, அதுதான் ஆர்எம்எஸ் பவர்னு சொல்கிறது. நீங்கள் ரெகுலராக நீங்கள் மியூசிக் கேட்கும்போது ஆர்எம்எஸ் பவரில் தான் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக க்ளீன் பவர் கிடைச்சது அப்படின்னா அது கண்டிப்பாக வேலை செய்ய போகுது. ஸோ அதுதான் விஷயம். அப்போ ஸ்பீக்கர் மேட்சிங் அப்படிங்கும்போது சப்ளை கரெக்டாக இருந்தால் ஸ்பீக்கர் ராங்காக வந்து பார்த்தா சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா ஃபெயில் ஆயிரும். அப்போது சப்ளை கரெக்டாக இருந்து ஸ்பீக்கர் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலையே முடிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 வாட்ஸ் சேனலுக்கு 4 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணால் கரண்ட் அதிகம். ஓகேங்களா, அப்போது 8 ohms யூஸ் பண்ணால் அப்படியே சேஃபர், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கராக இருக்கட்டும், பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அப்போது கிளிப்பிங் எதனால் நடக்குது நான் ஏற்கனவே தனி வீடியோவே நான் போட்டேன். ஸோ இதுலேயும் நான் சின்னதாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் சேக் ஆகும். ஓகேங்களா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் க்ளீன் சைன் வேவ் கொடுக்க முடியாது. ஸோ வேவ் கட் ஆகும். ஸோ அதனால் கிளிப்பிங் நடக்குது. ஸோ இதுதான் விஷயம். வேறெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்லாம் கிடையாது, சிம்பிளான விஷயம். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக நீங்கள் கேட்டதுக்கு அந்த வாட்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டிக்கு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே வோல்டேஜ் வரும். டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எஸ்எம்பிஎஸ் போட்டுக்கோங்க. அது ஸோ அப்போ கிளாஸ்டிக்கு 24 வோல்ட்டு ஒரு 8 ஆம்பியர் டு 10 ஆம்பியர் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக லோடு கரெக்டாக வந்து பார்த்தோம்னா வேலை செய்யும். ஸோ இது டெக்னிக்கலாக. ஓகேங்களா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் 8 ஆம்பியரா 8 ஆம்பியர் டு இப்போ 6 to 8 ஆம்பியர் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நல்லா வேலை செய்யும். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா முடிச்சிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ். இது போல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் அதை பற்றின டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் பண்ணிட்டு நான் அதை பற்றின தனியாக டீட்டெயிலான பதிவு போடுறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.